ரொம்ப போராட்டம்தான் அளவுக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம பத்திரிகைகளில் படித்தது மூலம் தெரிஞ்சுக்கிட்டோம். படுக்கையில் இருந்து எந்திக்கவே முடியாமல் கஷ்டப்பட்டிருக்காங்கங்க. வெளியே சொல்ல முடியாத ஒரு பெரு வியாதி இவங்களை தாக்குச்சு. 3 மாதம், நீ 3 மாதம்தான் உயிரோடு இருப்ப, அதுக்கு மேலே என்னால் எந்த கேரண்டியும் கொடுக்க முடியாது அப்படின்னு மருத்துவர்கள் பேசி இவங்க காதால் கேட்டிருக்காங்க. தினசரி போராடுறதே இவங்களோட வாழ்க்கையாக இருக்குமா. ஒரே ட்ரிப்ஸு, ஏதாவது மருந்து, ஊக்க மருந்து ஏற்றிக்கிட்டே இருப்பாங்களாம் அவங்க உடம்புல. நோயோடு தான் போராடி இருக்கிறாங்க. புத்தகம் படிப்பாங்களாம். என்னோட சந்தோஷத்தை போன்று சோகத்தையும் கடந்து செல்வேன் அப்படிங்கிறாங்க. சந்தோஷம் கொண்டாட்டத்தை எப்படி நான் அனுபவிப்பேனோ அதே மாதிரி சோகத்தையும் ஏற்றுக்கிட்டு கடந்து போயிடுவேன் அப்படிங்கிறாங்க. நான் ஒரு போராளி, நோயுடன்